சென்னையில் பைலட்ஸ் பகுதியில் பல ஆண்டுகளாக வாகன ஓட்டுநர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வந்த குண்டும் குழியுமாக சேதமடைந்த தார் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது புதிய தார் சாலை அமைக்கும் பணி விரைவாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தார் சாலை அமைக்கும் பணியை மனமாற வரவேற்பதாக ஆட்டோ ஓட்டுநர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்தார். நல்ல மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான முன்னேற்றம். ரொம்ப காலமா வந்து 2 வீலர் 4 வீலர் அப்புறம் 3 வீலர் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் இந்த ரோடு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப புதுசா ரோடு போட்டுக்கிறாங்க இல்லையா, இதை பத்தி ஒரு ஆட்டோ டிரைவர் உங்க கருத்து என்ன? என் கருத்து இதுல என்ன, ஒரே ஒரு என் கோரிக்கை என்னன்னாக்கா, இது கொஞ்சம் பிராடா ஆயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. பஸ்ஸுக்கு ஆட்டோ, லாரிக்கு ஆட்டோ, ஆட்டோக்கு ஆட்டோ, 2 வீலருக்கு ஆட்டோ, இந்த சைடு அந்த சைடுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா இந்த சைடு கொஞ்சம் பிராடா இருக்கிறதுனால போக்குவரத்து ரொம்ப பாதிப்பட்டுச்சு இந்த இடத்துல. இப்ப என்ன கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி இது என்ன கொஞ்சம் இது பண்ண இருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு ரொம்ப சீக்கிரம் இது பண்ணி விட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏற்கனவே அதே மாதிரி தான் அந்த உரிகம் போற பைலட்ஸ்ல இருந்து உரிகம் போற ரோட்ல வந்து ரொம்ப பள்ளம் ஆயிட்டு ஆக்சிடென்ட், 2 வீலர் நிறைய பேர் கீழே ஊழ்ந்து ஏஞ்சி எவ்வளவு பேர் நாங்க தூக்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போய் போட்டோம். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அந்த தாரெல்லாம் போட்டு கொடுத்து கொஞ்சம் நல்ல மாதிரியா பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அத்தையை நோண்டி எடுத்துட்டு ஒரு வாரமா கிளீனா ஜல்லி எல்லாம் போட்டு திரும்பி ஒரு புது ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்கப்பா பிடபிள்யூக்கு இதுல இருந்து. இது கண்டிப்பா நான் வரவேற்கிறோம் நாங்கெல்லாம். ஏன்னாக்கா இது பின்காலத்துல இப்ப லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரோட்ல தண்ணி நிக்கிறது, அந்த ஆஞ்சநேயர் சில பக்கத்துல ரொம்ப தண்ணி நிக்குது மழை பெஞ்சா. அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு நீங்க ரோடு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் கோரிக்கை அதுதான்.